அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்தோட விமர்சனம். குழந்தைகள் முன்னேற்ற கழகம் KMK. ஆமாம், குழந்தைகள் முன்னேற்ற கழகம். யோகி பாபு தாங்க இதில் கதையின் நாயகர். அவர் கூட ரெண்டு சின்ன பசங்க, ஒருத்தர் 12th படிக்கிற பையன், ஒருத்தர் 8th 9th படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு பசங்களுமே ஒருத்தர் டைரக்டரோட அண்ணன் பையன், இன்னொருத்தன் டைரக்டரோட பையன். இந்த படத்தோட டைரக்டர் சங்கர் தயாள். அவர் இப்போ மறைஞ்சிட்டார், நம்ம விட்டு நீங்கா துயிலில் நம்மளெல்லாம் அழுத்திட்டு மறைஞ்சிட்டார். அவருடைய படம் தான் இது. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகுனி வீர தீர சூரன். சகுனி கார்த்தி நடித்த படம். அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் நம்ம விஷ்ணு விஷால் நடித்த படம். இந்த ரெண்டு படத்தையும் டைரக்ட் பண்ணது அவர் தான். இப்போ 3வதா இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்க வெளியில் வர்றதுக்காட்டியுமே இறந்துட்டார். மேபி இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிலலாம் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் சில இடங்கள் பிரமாதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக யோகி பாபுவோட காமெடி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அசத்தி இருக்கிறார் மனுஷர். ஆனால் படம் மற்ற சில காட்சிகள், இந்த சின்ன பசங்க வர்ற காட்சிகள்லாம் வயசை தாண்டி பிஞ்சிலேயே பழுத்தது போல அந்த மாதிரி டைலாக்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம சொல்லி ஆகணும். இதே அந்த இயக்குனர் உயிரோடு இருந்திருந்தார் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஷாப்பெல்லாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு சகுனி படம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமான கதைகள். அதுமாதிரி வீரதீர சூரனும் இன்னும் பெருசாக குறை சொல்லிட முடியாது. ஸோ அவர் இல்லாத குறை படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறம் தெரியுது. ஆனால் அவருடைய நண்பர்கள் ப்ரொடியூசர்லாம் இணைந்து இந்த படத்தை அவருடைய நினைவாக திரையிட்டிருக்காங்க. அதற்கு பத்திரிகையாளர்கள் நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஆதரவை தரணும்னு நினைக்கிறோம். நீங்களும் கொடுங்க ரசிகர்கள். ஆமாம், யோகி பாபு காமெடிக்காக இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். யோகி பாபு மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் காமெடி. அதுவும் ஒரு படம்லாம் விதைத்தவன் மாண்டாலும் விதைகள் மாண்டு போவதில்லை அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க. அதெல்லாம் டபுள் மீனிங்கில் வேற லெவலில் இருக்குது. கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபுக்கு மூத்த தாரம், ரெண்டாம் தாரம் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தது. அது ரெண்டாம் தாரமே கிடையாது, முறையில்லாமல் சேர்த்துக்கிட்ட ஒரு ஜோடி. அந்த பெண்ணை கழட்டி விட்டுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அவங்களுக்கு ஒரு பையன், இந்த இவருக்கு ஒரு மூத்த தாரத்துக்கு ஒரு பையன். மூத்த தாரத்து பையன் அந்த கழட்டு விட்ட தாரத்து ஒரு பையன். ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் செந்தில், ஹெட் மாஸ்டர் நம்ம சித்ரா லட்சுமணன். இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் பிரின்ஸ்பால்மாங்க. இந்த படத்தில் என்னமோ ஹெட் மாஸ்டர் அப்படின்றாங்க. வையாபுரியும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தைய சேர்க்க வராங்க. அவங்கள சேர்க்க மாட்டேங்கிறாரு. எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ டொனேஷனு, உங்களுக்கு இவ்வளோ பிளான் வச்சுருக்கிறோம், 10 லட்ச ரூபா மொத்தமாக கட்டினீங்கன்னா 12வது வரைக்கும் எந்த காசும் கேட்க மாட்டோம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதா இருந்தால் 2 லட்சம் கட்டிடுங்க, வருஷம் 99,999 கட்டுங்கன்னா இந்த ஸ்கூல் பள்ளிகள் இன்னைக்கு கல்வியை வியாபாரமாக்கியிருக்கிறதெல்லாம் அப்படி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அந்த பையனை டொனேஷனே இல்லாமல் ஹெட் மாஸ்டர், அதாவது பிரின்ஸ்பாலை மிரட்டி அந்த மூத்த பையன், யோகி பாபுவோட மூத்த பையன் சேர்த்து விடுவான். எப்படி பிளாக்மெயில் பண்ணுறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யோகி பாபுவோட அரசியல். அவருடைய கையாலாம் நம்ம கருப்புசாமி குத்தகைதாரர், வெடிகுண்டு முருகேசன் படங்களை இயக்குனா மூர்த்தி. அவர் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் மூர்த்தினா உங்களுக்கு தெரியும். பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனிக்கு பிச்சை எடுப்பதை சொல்லி கொடுக்குற ஒரு கேரக்டர் இல்லையா அவர். இப்படி எல்லாருமே படத்தில் நிறைவாக பண்ணியிருக்காங்க. அது யோகி பாபு வர்ற இடம்லாம் சிரிப்பலை அள்ளுது. என்னன்னா படம் அந்த கோத்து வாங்கினதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. இந்த பசங்களை கொஞ்சம் பிஞ்சிலேயே பழுத்த மாதிரி காமிச்சிருக்கிறது. அது ஸ்கூலில் படிக்கிறப்பயே நான் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகி அதுக்கப்புறம் CM ஆக போகிறேன், PM ஆக போகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் அரசியல்வாதியோட பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு அரசியல்வாதிகளை ரொம்பவே கொச்சப்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் வாரிசு அரசியலுக்கு சாட்டை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த படத்தில் டைரக்டரும் அவங்க பிரதரும் வாரிசுகளை தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ கிளைமாக்ஸில் இப்படி இருக்கிற பசங்க, சின்னம்மா ஏற்றுக்காத, சின்னம்மா குடும்பத்தையும் அந்த பையனையும் ஏற்றுக்காத பெரிய தாரத்து பையன், மூத்த தாரத்து பையன், அப்புறம் பண்ணுற கலாட்டா, அந்த பையனை அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு அவனை காலி பண்ண நினைக்கிறது, இதெல்லாம் தாண்டி இந்த இருவரும் என்ன ஆனார்கள், யோகி பாபு என்ன ஆனார். யோகி பாபு அரசியலில் தளர்ந்து போன நிலையில் ஒருத்தர் தமிழ்நாட்டு CM ஆயிடுவான், ஒருத்தன் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவான். என்னடா இது சுத்தமாக நம்ப முடியாத கம்பக்கா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஹைலைட் இருக்குது.
அப்பா வீட்டுல ஓய்வில் இருக்கிற அரசியல்வாதி யோகி பாபுவை பிரசிடென்ட் ஆக்கி விட்டுருவானுங்க இந்தியாவுக்கு. ஏங்க இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னீங்கன்னா, நம்ம ஊர் அரசியலை கொஞ்சம் கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோங்கிறதும் உங்களுக்கு தோணும். ஆனா இந்தியாவுடைய மூத்த குடிமகனை வந்து இப்படிலாம் உருவாக்க முடியாது நம்மளாலங்கிறதையும் மனசுல வச்சு டைரக்டர் பண்ணியிருந்தேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் உயிரோடு இருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இந்த படம். இந்த படத்துல வந்து நிறையும் குறையும் நிறையவே இருக்கு. ஆனா நிறைகளை மட்டுமே எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த படம் உங்களை வந்து சூப்பரா என்டர்டெயின் பண்ணும். இமயவர்மன் அவர் தான் டைரக்டரோட பிரதர் சன்னு. இன்னொருத்தர் அத்வைத் ஜெய் மஸ்தான் அவர் டைரக்டரோட சன்னு. அதான் மூத்த தாரத்து பையன் 2ஆம் தாரத்து பையனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிகா கொலையம்மா அவங்க ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க, ஆன்டி சுந்தரியா கேரக்டர்ல. பாவாஸ் இவரு. இது இல்லாம செந்தில், நான் சொன்ன மாதிரி காமெடி நடிகர் செந்தில் பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, அது பிரமாதமா இருக்கும் கிளைமாக்ஸ் கிட்ட. யோகி பாபு மிரட்டி இருக்கிறாரு. மற்ற எல்லா படத்துலையும் விடவும் இந்த படத்து காமெடி சிறப்பா இருக்கு. பருத்தி வீரன் சரவணன், சுப்பு பஞ்சி, லிசி ஆண்டனி, சுப்பு பஞ்சியோட மனைவி லிசி ஆண்டனி. சுப்பு பஞ்சி யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு எதிர்க்கிற அரசியல்வாதி. அவர் இந்த பசங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாமே நடக்கிறது தான், அதை சொன்ன விதத்துலதான் குளறுபடி. அது பிராங்க் ஸ்டார் ராகுல், அர்ஜுனன், பிச்சைக்காரன் மூர்த்தி, சித்ராலட்சுமணன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. மயில்சாமி, மறைந்த மயில்சாமி, வையாபுரி, அப்புறம் கம்பம் மீனா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த அம்மா, கும்கி அஸ்வின் இருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. சரவணன், கும்கி அஸ்வின் எல்லாம் குறைய சொல்ல முடியாது. வைகா ரோஸ் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த 12th படிக்கிற பையனுக்கு ஒரு காதலி இருப்பாங்க, அவங்க தான் வைகா ரோஸ். எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து டிஓபி லக்ஷ்மண் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எடிட்டர் ரிச்சர்ட் கெவின், அவர் முன்பகுதியில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வெட்டி போட்டுருந்துருக்கலாம். மியூசிக் டைரக்டர் சாதக பறவைகள் சங்கர், உண்மையாவே சாதக பறவைகள் சங்கர். பாட்டுலாம் அவர் மேடை ஏறி பாடுறவருங்கிறனால கரெக்டாக போட்டிருக்கிறாரு. பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஆர்ட் டைரக்டர் CK முஜிபூர் ரஹ்மான், உண்மையாக அவரோட ஆர்ட் டைரக்ஷன் சிறப்பாக இருக்கு. மொத்தத்தில் இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் KMK உங்களை வந்து காமெடியில் சும்மா பட்டைய கலப்புது. மற்ற டிராஜடி இந்த சீன்கள்ல கொஞ்சம் சுமாரா இருக்குது. KMK ஒரு முறை பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.